19வது வசனம். ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் பண்ணுவாங்க, பிரச்சனை வரும், அல்லேலூயா, போராட்டம் வரும், நெருக்கம் வரும், மோதுவாங்க, சும்மா இருக்கிறவங்க பிரச்சனைக்கு வருவாங்க. இனி பயப்படாத, உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் மேற்கொள்ள மாட்டாங்க. கூட்டமாக கூடி வரட்டும், எல்லாரும் கூட்டமாய் கூடி வரட்டும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல எதிர்த்து வரட்டும், நீ கம்பெனியில் எதிர்த்து வரட்டும், இல்லை நீ ஆராதிக்கிற இடத்துல உன்னை எதிர்த்து வரட்டும், இல்லை நீ படிக்கிற இடத்துல உன்னை எதிர்த்து வரட்டும், உன் குடும்பத்தில் தான் எல்லாரும் எதிர்த்து வரட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கூடுவாங்க, கூடுறது உண்மை. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுவது உண்மை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும், ஏன்னா பிரச்சனை இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லலை, பிரச்சனை இருக்கும், எதிரான சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் நீ என்னுடைய கரத்தின் ரேகையாக இருக்கிறாய், உன்னை என் கரங்களில் நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. எவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காக என்னுடைய தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனிதன் சொல்லலை, மனிதன் சொல்லுவான். ஆனால் பிரச்சனை வரும்போது, அந்த ஏற்ற வேளை வரும்போது உன்னை விட்டுட்டு தூரம் நின்று பார்ப்பான், இவங்க எப்படி தப்பிக்கிறாங்களா, அல்ல இவங்க அந்த பிரச்சனைக்குள்ள அகப்பட்டு போகிறாங்களா. அது தொலைபேசியில் கேட்டுட்டு இருப்பான், அல்லனா வேற ஒரு காரியத்தை செய்வான், அல்லனா சொல்லுவான், அந்த நேரம் நான் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லிடுவோம். இதான் மனிதன். ஆனால் அந்த மனிதன் மேலே நம்பிக்கை வச்சிடாது. ஆனால் அந்த மனிதனை தன் புயபலமாக்கி கொள்ளாதே. ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனை தன் புயபலமாக்கி கொள்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி, கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆண்டவரை அல்லேலூயா துணையாக கொண்டிருப்பாய். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனையில், உன் கஷ்ட காலத்தில், உன் நெருக்கத்தில் சரியாய் வந்து அந்த பிரச்சனை உன்னை தூக்கி எடுத்துருவார். அல்லேலூயா. அந்த பிரச்சனை நம்மை காப்பாற்றிடுவார். அதனால தான் அல்லேலூயா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை தப்புவிப்பதற்காகவும் ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, மனிதனை நம்புகிறவன், ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்பினவன் கைவிடப்பட்டதில்லையே. அவன் கற்பாறையின் மேல் தன் பவனத்தை கட்டினதை போல கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான் ஆண்டவர். தெய்வமே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, மனிதனை தன் புயபலமாக்காதபடி, கர்த்தர் பேர் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தர் பேர் பற்றுதலாயிருந்து, கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த யுத்தத்தில் பிரச்சனையில் வெற்றியை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, இந்த போராட்டத்தில் நல்ல தீர்வுகளை கொடுப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்து. நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும். உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும், தயவு வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கவலங்காதீங்க. ஐயோ பிரச்சனை வந்திருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பதறாதீங்க. கர்த்தரை நம்பி இருங்க, ஆண்டவரை நம்பி இருங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவரை நம்பி இருந்தோம்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை மத்தியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கும்போது ஒரு நபராக நிற்கிற நம்மை கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு நபராக நிற்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியம்